10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக ஒரு கஷ்டமான காலகட்டம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கொரோனா வைரஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 2 மாதமாக வீட்டை விட்டு நம்ம எங்கேயுமே போயிருக்க மாட்டோம். பள்ளிக்கூடம், ஆஃபீஸ் எல்லாமே, அலுவலகங்கள் எல்லாமே வெறிச்சோடி இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம பரீட்சை இந்நேரம் முடிஞ்சிருக்கோம் நார்மலாக இருந்துச்சுன்னா. ஸோ பரீட்சை வைக்க முடியாத ஒரு சூழல் நாம் சந்திச்சிருக்கோம். ஸோ இந்த 3 மாதங்களாக மாணவர்கள் படிக்கிறதுக்கு, ஒரு ஆசிரியரோட அணுகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு நிகழ்ச்சியை சில ஆசிரியர்கள் சேர்ந்து நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 10th இங்கிலீஷ் எவ்வாறு தேர்ச்சி அடைவது, எவ்வாறு அதிக மதிப்பெண் எடுப்பது. நான் யார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியின் ஆங்கில ஆசிரியர், எழுமலை அரசு மேல்நிலைப்பள்ளியின் ஆங்கில ஆசிரியர். என் பேர் ஜி தியாகு. இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், ஒரு மாணவன் ஆங்கிலம் என்பாக பயப்படுவான். ஸோ நம்மளுக்கு இந்த பயம் இதெல்லாம் விட்டுட்டு, இந்த காலகட்டங்களில் நம்ம ரொம்ப படித்ததெல்லாம் மறந்துருந்தால் கூட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய கேப் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறத ஒரு அரை மணி நேரம் தான் கிளாஸ் ஓடும். அந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் சரியாக கவனிச்சினாவே போதுமானது. ஃபஸ்ட்டு, ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெறுவது எவ்வாறு, ஆங்கிலத்தில் அதிக மதிப்பெண் எடுப்பது எவ்வாறு, இந்த 2 விஷயமுமே இந்த பாட முடிவில் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு விஷயத்துக்கு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட், நம்ம முதல்ல இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டாவே அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 3 பகுதி இருக்கு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. 3 பார்ட்ல இப்போ நாம ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இப்போ பார்க்க போறோம். இங்க இருக்கிறது பார்ட் கொஸ்டின் நம்பர், கொஸ்டின் முதல் பார்ட். இதுல எந்தெந்த கொஸ்டின் எத்தனாவது நம்பர்ல வரும், அந்த கொஸ்டினோட என்னென்ன பெயர்கள். ஸோ பார்ட் 1ல முதல் 2 கொஸ்டின் எது வரும்னா சினானிம், 3வது 4வது 5வது ஆன்டானிம், 6வது ப்ளூரல், 7வது ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், 8வது அப்ரிவியேஷன்ஸ், 9 ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ், 10வது கன்ஜங்ஷன், 11 காம்பவுண்ட் வேர்ட், 12 அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், 13 மாடல் வேர்ப், 14 ஆர்டிகல்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு 3rd ரிவிஷன்ல கடைசியாக கேட்கப்பட்ட பேட்டர்ன். இதுல எக்ஸ்ட்ரா என்ன வரும், இதுக்குள்ள எக்ஸ்ட்ரா என்ன கேட்பாங்க, சப்போஸ் இது இல்லாம ட்விஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நேரத்துல நடக்கும். அப்படி அந்த ட்விஸ்ட் என்னவா இருக்கும்னா, இடியம், ப்ரிப்போசிஷன், டென்ஸ், லிங்கர்ஸ், இந்த 4ல ஏதாவது ஒன்று இதுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல வரலாம். சரி, இதெல்லாம் எங்க படிக்கிறது? இந்த 14 கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, 14 மார்க்கு. இந்த கொஸ்டின் எங்க படிக்கிறது? இவ்வளோ கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு ஐயோ எவ்வளோ நாள் ஆகும் தேவையே இல்லை. வி கோ ஃபார் புக். நாம புக்கில் இருக்கிற ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற கிராமர் பார்ட் பார்த்தீங்கன்னா அதுவே போதுமானது. சார் அதுவே நிறைய இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்றேன். நீங்க படிக்க தேவையில்லை, ஜஸ்ட் லுக், அப்படியே பார்த்தா போதும். ஜஸ்ட் சி. நீங்க ஒவ்வொரு பேஜா எடுத்து இந்த கிராமர் பார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சினானிம் பாக்குறீங்க. ஒரு பாடத்துல 12 சினானிம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சினானிம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஈக்குவல் மீனிங், அது இதோட சரியான மீனிங். ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தமிழ்ல சொன்னா அறிஞ்சொல் பொருட்கள், இது எதிர்ச்சொல். ஸோ இதுக்கு ஒரு பாடத்துல 12 இருக்கும். ஸோ அந்த பக்கத்தை எடுத்துங்க. 12 இருக்க போது அதை நம்ம படிக்க தேவையில்லை. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி படிக்கிறவங்க படிச்சுக்கலாம், அது பெட்டர். படிக்க முடியாதவங்க, சார் அவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியாதுன்றவங்க அந்த பாடத்தை எடுத்து அந்த 12 பார்த்தாவே போதும். ஏன் பார்த்தாவே போதும்னு சொல்றேன்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு கேள்வியும் 4 சாய்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ நம்ம படிச்சு அதை மனப்பாடம் பண்ணி எழுத போறதில்ல, சாய்ஸ் கொடுக்க போறாங்க. அந்த கேள்விக்கு எது சரியான பதில் தேர்ந்து தான் எடுக்க போறோம். ஸோ
அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த 14 கொஸ்டினுமே அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கு 4 பதில் கொடுக்க போறாங்க, நம்ம தெரிந்துதான் எடுக்க போறோம். ஸோ இதுல படிக்கிறத விட ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாவே போதுமான விஷயம். ஸோ இதுல 14 மார்க்கு நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம 10க்கு மேல எடுத்துருவோம். இது கன்ஃபார்ம் இங்கிலீஷ்ல. ஸோ மேக்சிமம் நான் நல்லா படிக்க மாட்டேன்னு அவனா நினைச்சுக்கிட்டா கூட இதுல ஒரு 8, 9 எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சார் நான் சென்ட் எடுக்கணும், சார் நான் 90, 95, 100 வரைக்கும் எடுக்கணும், நான் ரொம்ப மார்க்கே விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் லைட் டெப்த்தாக போங்க, அவ்வளோதான். இப்போ 12 படிக்கிறீங்க, ஒரு லெசனில் பின்னாடி இருக்கிறவங்க 12 படிச்சிங்கன்னா கொஞ்சம் புக்கில் அந்த லெசனுக்குள்ள பிளாக் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாக் லெட்டர்ஸில் இருக்கிற மீனிங்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிச்சுக்கலாம். அது அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸோட கேப்பபிளை பொறுத்து. ஸோ ஃபைனலாக இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 14 வேற எங்கேயும் படிக்க தேவையில்ல, புக்கில் மட்டும் பாருங்க, வேற எங்கேயும் போகாதீங்க. தட்ஸ் ஆல். ஓகே, இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். 14 கொஸ்டின் சாய்ஸஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 14ல் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. எல்லா பேருக்கும் நல்லா படிக்கிற மாணவர்களும் அட்டன் பண்ணலாம், நான் ஸ்லோவாக படிப்பேன்னு சொல்கிறவங்களும் அட்டன் பண்ணலாம். இட் இஸ் ஈஸி. 14 நம்ம கையில் தான் இருக்கு. ஸோ ரெண்டாவது பார்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட். இதில் முதல்ல வர்ற 4 கொஸ்டின் 15, 16, 17, 18 ப்ரோஸ் 7 பாடத்துல இருந்து ப்ரோஸ்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க. நாம 3 கொஸ்டின் எழுதணும். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, இதை எங்க இருந்து படிக்கலாம், எப்படி படிக்கலாம்? அப்போ 7 பாடத்துல இருக்கிற 2 மார்க்ஸும் படிக்கணுமா அப்படின்னா அது தேவையில்லை. நீங்க இப்போ நான் 7 பாடத்தையும் ஏற்கனவே படிச்சவங்கன்றவங்க பிரச்சனை இல்லை. இப்போதான் புதுசாக படிக்கணும், இல்லை படிச்சதெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்றவங்க ஒவ்வொரு பாடத்திலையும் குறைஞ்சபட்சம் 3 கொஸ்டின்ஸ் தான் முக்கியமான கொஸ்டின்ஸாக இருக்கும். நம்ம பார்த்தாவே தெரியும் அந்த கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப முக்கியம், கேட்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி குவார்டர்லி, ஆஃப் இயர்லியில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லெசனுக்கு 3 to 4 கொஸ்டின் செலக்ட் பண்ணுங்க. 5 பாடம் எடுத்துக்கோங்க. அந்த 5 பாடத்துலேயே ஒரு 4 கொஸ்டினை தேர்ந்தெடுத்து மொத்தம் எத்தனை வரும்? 20 கொஸ்டின், 20 to 22 கொஸ்டின் வரும். ஸோ அதை மட்டும் படிங்க. அதுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் 3 கொஸ்டின் ஷுவராக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதே போல தான் ரெண்டாவது போயம் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, மேலே லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கீழே கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதே மாதிரி தான் ஆல்ரெடி உங்களுக்கு முக்கியம்னு தெரிஞ்ச லைன்ஸ், போயம்ஸில் முக்கியம்னு தெரிஞ்ச லைன், மேக்ஸிமம் போயம்லாம் உங்கள் டீச்சர்ஸ் நடத்துகிறப்பே சொல்லியிருப்பாங்க இந்த லைன் முக்கியம், அதுலேருந்து கேட்கப்படும். ஸோ அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு 2 லைன் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட வேர்டு எடுத்துக்கிடுவாங்க, மீனிங் கூட கேட்பாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்டு அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ அந்த 2 கொஸ்டினும் அந்த போயம்ல இருந்த கொஸ்டினாக தான் இருக்கும். அந்த போயம் லைன்ஸில் அதை பார்த்து தெளிவாக எழுதிடலாம். சார் எனக்கு அது தெரியாது சார், போயம்ல இருந்து என்னால் எழுத முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது கடைசி பட்சம் நான் சாய்ஸ் தரேன். அந்த 2 லைன் எந்த லைனை பற்றி கேட்குறாங்களோ அந்த லைனை வாச்சும் கடைசியில் எழுதி வச்சுருங்க. எதுவுமே தெரியலன்ற பட்சத்தில் அந்த கொஸ்டின் வந்து எந்த லைனை கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் லைனை கேட்டிருக்காங்களா, செகண்ட் லைனை கேட்டிருக்காங்களான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லைனை கேட்டிருந்தா அந்த ஃபர்ஸ்ட் லைனை ஆன்சராக எழுதிடுங்க, எதுவுமே தெரியலன்ற பட்சத்தில். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 எப்படி படிக்கணும்னு சொன்னேன். இது குறைஞ்சபட்சம் ஒரு 4 லெசன் எடுத்துக்கோங்க, 4 to 5 லெசன். முக்கியமான ஒரு லெசனுக்கு 3 to 4 படிங்க. மொத்தம் ஒரு 20 கொஸ்டின் வரும். அந்த 20ல் நம்ம 4 கண்டிப்பாக அதுக்குள்ளேருந்து வந்துடும். அதில் நம்ம 3 தான் எழுத போகிறோம். ஓகே, இட்ஸ் ஈஸி. இது 2யும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட். ஸோ இது 3 எழுதியாச்சு. இப்போ 23வது கொஸ்டின், 24, 25, 26, 27 மொத்தம் 5 கொஸ்டின். இதில் நம்ம எத்தனை எழுதணும் அப்படின்னா 3 எழுதணும். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் செலெக்ஷன் பண்ணணும். எந்த கொஸ்டினை இந்த 5ல் எது நம்மளுக்கு ஈஸி, எது நம்மளால ஈஸி ஆன்சர் பண்ணி மார்க் வாங்க முடியும் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா, அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளோட செலெக்ஷன் பஞ்சுவேஷனாக இருக்கும். அந்த பஞ்சுவேஷன் தான் ஃபர்ஸ்ட் செலெக்ஷனாக இருக்கும். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக். ஃபர்ஸ்ட் இது 2யும் உங்களுக்கு தெரியும். பஞ்சுவேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்க போகிறோம். ஒரு சென்டென்ஸில் கேபிட்டல் லெட்டர் இருக்கா, கடைசியில் ஃபுல் ஸ்டாப் இருக்கா, சரியான இடத்துல கமா போட்டிருக்காங்களா, செமிகோலன் தேவையான இடத்துல செமிகோலன் இருக்கா, கோலன் இருக்கா, அப்பாஸ்ட்ரோஃபி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எளிதான கொஸ்டின் பஞ்சுவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் டேக் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு லைன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இதில் நெகட்டிவ் நாட் இருந்துச்சுன்னா நம்ம நாட் விட்டுருவோம்.
நாட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், நாட் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 rules to 5 rules இங்கே கொஸ்டின் டேக்ல இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம எழுதுறதுக்கான கொஸ்டின் டேக். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கு, மீதம் இருக்கிறது வாய்ஸ் இருக்கு, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ஸோ அப்போ இதை விட இது பெட்டர் நம்மளுக்கு தோணும். ஏன் பெட்டர்னு தோணுதுன்னா, நீங்கள் இப்போ டைரக்டோ இன்டைரக்ட் ஸ்பீச்சோ நம்ம இதே மாதிரி தான், தேட் நடுவில் வந்துருச்சுன்னா அந்த தேட்டை எடுத்துட்டு ஒரு கமா அப்புறம் கொட்டேஷன் போட்டு ஒரு இதை ஃப்ரேம் பண்ணுவோம் ஒரு சென்டென்ஸை. ஸோ அந்த மாதிரி வர்றப்ப அந்த கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் தேட்டை எடுத்துருவாங்க, ஒரு கமா போடுவாங்க, ஒரு கொட்டேஷன் போட்டு அதுக்குள்ள ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுறதுக்கான ஈஸியான வேவா அந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கொஸ்டின் அமையும். ஸோ என்னோட சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சுவேஷன், கொஸ்டின் டேக், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் உங்களுக்கு அமையும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, மொத்தம் இது 6 மார்க். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே 2 மார்க் கொஸ்டின். அதனால ஸோ நம்ம ரொம்ப கொஞ்சம் கவனமாக எழுதணும்னா இந்த பாட்டில் நம்ம ஓரளவுக்கு வாங்கிடலாம். கடைசியாக வந்து இந்த 28வது பை சார்ட். இந்த பை சார்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பை சார்ட் கொடுப்பாங்க அல்லது ரோடு மேப் கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இதுக்கு நோ சாய்ஸ், கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஒரே கொஸ்டின் தான் இருக்கும், அட்டன் பண்ணணும். இப்போ பை சார்ட் கொடுத்தாங்கன்னா என்ன இருக்கு, ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றிய கொஸ்டின் கேட்பாங்க. கீழே ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த படத்துல இருந்தே நம்ம எழுதிடலாம். ஸோ இது ஈஸி. ஸோ இந்த 2 மார்க் வந்து நம்ம கண்டிப்பாக கரெக்டாக கான்சென்ட்ரேஷனோட அதை பார்த்தோம்னா ஈஸியாக எழுதலாம். ரீஅரேஞ்ச்னு ஒன்று போட்டிருங்க. இது என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த 5 கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு இந்த ரீஅரேஞ்சை சேர்த்துப்பாங்க. சொல்ல முடியாது, இந்த ரீஅரேஞ்ச் இங்க கூட வரலாம், கொஸ்டின் டேக்கை கேன்சல் பண்ணலாம், ரீஅரேஞ்சை கொடுத்துடலாம். ஸோ ஏதாவது அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரீஅரேஞ்ச்னா என்னன்னா, ஒரு சென்டென்ஸை மாற்றி வச்சிருப்பாங்க, ஒரு ஃப்ரேம்ஃபுல், ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக நம்ம கொண்டு வரணும். ஸோ இது ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கேட்கப்படலாம். சப்போஸ் இதை எடுத்துட்டு ரோடு மேப் கேட்பாங்க. இதுதான். ஸோ உங்களுக்கு கன்க்ளூஷனாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 14 கொஸ்டின், 2வது பார்ட்டில் இது ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 1. ஸோ இது ஃபுல்லாமே 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது எங்கே படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோஸ் புக்கு, போயமும் புக்கு தான். ஸோ இதை கொஞ்சம் நம்ம அந்த ரூல்ஸை மட்டும் ஃப்ரேம் பண்ணி அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக மார்க் எடுத்துக்கலாம். இது வந்து ஜென்ரலாக ஓனாக தான் கேட்பாங்க. ஸோ இதை வந்து அந்த நம்ம எக்ஸாம் டயத்தில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனாக அதை படித்து அந்த கவனத்தோடு செயல்பட்டோம்னா அந்த 2 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். தட்ஸ் ஆல். ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்ட் 1, பார்ட் 2 பார்த்துட்டோம். பார்ட் 3ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோஸ் பேராகிராஃப். மொத்தம் 4 கொஸ்டின் கேட்பாங்க. 29, 30, 31, 32. ஸோ நம்ம எத்தனை எழுதணும் அப்படின்னா 2 எழுதணும். ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 4 பேராகிராஃப் to 5 படிங்க. மேக்ஸிமம் நீங்கள் 5 படிக்க முடிஞ்சால் 5 படிச்சிருங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 2 அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு 2ஆக பிரிச்சுக்கிடுவாங்க. கொஸ்டின் கேட்குறப்பே நம்ம எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4 லெசன், அப்புறம் 3 லெசன்ஸ், அப்படியே நெக்ஸ்ட் 3 லெசன்ஸ். முதல்ல 4 லெசன்லேருந்து 2 கேட்டுருவாங்க, கடைசி 3லேருந்து 2 கேட்டுருவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம 4 பாடம் படித்தாவே இந்த 2 ப்ரோஸ் பேராகிராஃபை அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே போல தான் போயம் பேராகிராஃப். 33, 34, 35, 36 போயம் பேராகிராஃப் 4 கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம 2 எழுதணும். சப்போஸ் உங்களுக்கு ப்ரோஸ் பேராகிராஃப் 4 படிச்சுட்டு போயம் பேராகிராஃப் படிக்க முடியல, கஷ்டமா இருந்துச்சு, டைம் இல்லை மறந்து போச்சு அப்படின்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா எக்ஸாம் டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ மே செலக்ட் 35 and 36. 35வது கொஸ்டினும் 36வது கொஸ்டினும் செலக்ட் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, 35வது கொஸ்டின் என்ன அப்படின்னா 4 லைன் போயம் லைன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 4 லைன் வந்து அதுக்கு கீழே ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு லைனை பற்றி அதோட மீனிங் சொல்லுவாங்க. 2வது கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு வேர்டு எடுத்து அதுக்குரிய மீனிங் என்ன அப்படின்னு கேட்கலாம். 3வது என்னன்னா அலிட்ரேஷன், 4வது ரைமிங் ஸ்கீம், 5வது ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இப்படி அந்த 5 கொஸ்டின் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா அவங்க வேற ஒன்று எடுத்துட்டு கேட்கலாம் அப்படின்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்கலாம். ஸோ நம்ம சப்போஸ் போயம் பேராகிராஃப் உங்களால் படிக்க முடியல அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள்
ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சிருக்கணும், ரைமிங் ஸ்கீம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், ரைமிங் வேர்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், அலிட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுலேயே அதுக்கப்புறம் அந்த போயமோட இன்னர் மீனிங், அவங்க கேட்குற அந்த லைன்ஸ் கூடிய மீனிங் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாவே மேக்ஸிமம் இந்த 5 மார்க் மிக எளிதாக வாங்கிடலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேராஃப்ரேஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 4 லைன் கொடுத்துருப்பாங்க, இதை பேராஃப்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 3 லைன் நீங்கள் ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும், மெமரி பண்ணி வச்சிருக்கணும். என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு த போயட் I like the poet convey this message அப்படின்னு நீங்க வச்சுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் லைனே இப்படி வச்சுங்க. According to the poet conveys a good message அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே போல கடைசில the poet explains the nature in a good manner. அந்த நேச்சரை பத்தி சொன்னாங்கன்னா நேச்சர்னு போடுங்க, இல்ல வேற எதுனாலும் போடுங்க. இன் ஓன் சென்டென்ஸ்ல நீங்க ஒரு 3 லைன் ப்ரிப்பேர்டா வச்சுங்க. அப்புறம் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஸ்லோவில் என்ன சார் என்னால் அப்படி கண்டுபிடிச்சி இந்த 4 கொஸ்டின் பேராகிராஃபும் படிக்க முடியாது, பேராஃப்ரைஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓனாக எழுத தெரியலன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, 36ன்னு போட்டுட்டு அக்கார்டிங் டு த போயட் சேஸ் அப்படின்னு சொல்லி அந்த 4 லைனை அப்படியே எழுதிருங்க. தட்ஸ் ஆல். 5 மார்க் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3 மார்க்ஸ் கண்டிப்பாக போடுவாங்க. வேற நீங்கள் தெரியாத பட்சத்தில் தான் நான் சொல்கிறேன். கடைசி பட்சத்தில் நான் எதுவுமே தெரியல சார் எனக்கு மறந்து போச்சுன்னீங்கன்னா இது எழுதிங்க. நெக்ஸ்ட், இப்போ இது இந்த 37வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 37ம் 38ம் இது 2ல் ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் நம்ம எழுத போகிறோம். கேரக்டர் ஸ்பீக்கர் சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்பாங்க. 5 கொஸ்டின் இருக்கும். இது 2வது கொஸ்டின் என்னன்னா, ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். ஸோ ஏன் கேரக்டர் ஸ்பீக்கர் வேணான்னு சொல்றேன்னா, கேரக்டர் ஸ்பீக்கர் சப்போஸ் 5மே தெரிஞ்சிச்சுன்னா எழுதுங்க. உங்களுக்கு 7 கதையில 5 கேட்பாங்க, 5 தெரிஞ்சுன்னா எழுதுங்க, இட்ஸ் நாட் ப்ராப்ளம். சப்போஸ் தெரியல, 2 தெரியலனாலும் விட்டுருங்க, பேசேஜுக்கு வந்துருங்க. இதுல 5 கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு மேல ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து தான் நம்ம எழுத போறோம். குறைஞ்சபட்சம் இது 5 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் வரும். ஸோ நீங்கள் ஒரு 2 லைன் டு 2.5 லைன் எழுதுனா போதும். முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணுங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2.5 லைன் போதும். முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 4 இருக்கும். நல்லா எழுதுனீங்கன்னா 5 மார்க்குமே அப்படியே கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம எதையுமே படிக்கணுன்ற அவசியம் இல்லை. அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தாவே போதும், இந்த 5 மார்க் வாங்கிடலாம். இது டாப் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அட் ஸ்லோ லேர்னர்ஸ் வரைக்கும் இதை ஈஸியாக எழுதுகிற வாங்கக்கூடிய மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 5 மார்க் மறந்துடாதீங்க. நம்ம முக்கியமான பகுதி இந்த 38. நெக்ஸ்ட் நாம இந்த 3rd பார்ட்ல இந்த பகுதி, இது ரொம்ப முக்கியமான பகுதி. நம்ம மார்க் எடுக்கிறதுக்கும் சரி, பாஸ் பண்றதுக்கும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் பார்த்துட்டோம், 38 வரைக்கும் பார்த்துட்டோம். 39 லெட்டர் ரைட்டிங், 40 மெயில், 41 டயலாக், 42 ரிப்போர்ட் ரைட்டிங், 43 பிக்சர், 44 போஸ்டர் மேக்கிங். ஸோ இந்த 6 கொஸ்டின்ஸ்ல நாம எத்தனை எழுத போறோம்னா 4 எழுத போறோம், 5 மார்க். ஸோ அப்ப நம்ம இந்த 6ல் எது நம்மளுக்கு நல்ல சரியான மார்க் வாங்கி தரும்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். The first we have to select main 1. ஏன் அப்படின்றா, இப்போ நீங்க மெயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாங்குற ஆன்சர் ஷீட்ல ஒரு கட்டை போட்டுங்க. அந்த கட்டத்தில் ஃபர்ஸ்ட் டு ஃப்ரம் அட்ரஸ் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அட்ரஸ் போடுங்க, அதுக்கடுத்து டு அட்ரஸ் போடுங்க, அடுத்து சப்ஜெக்ட் போடுங்க, அடுத்து கம்போஸ் மெயில் போடுங்க, கடைசியில் கீழே ஒரு சின்ன கட்டத்தில் சென்ட் அப்படின்னு வச்சுங்க. ஆக்சுவலாக நீங்கள் நம்ம கூகுளில் போய் மெயில் பார்த்தோம் அப்படின்னா மேலே சென்ட் பட்டன் இருக்கும். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை அப்படின்னு கடைசியில் கீழே சென்ட் பட்டன் சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ இந்த மெயிலில் டு அட்ரஸில் என்ன எழுதுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நீங்கள் மெயில் பண்ணியிருப்பீங்கன்னா உங்கள் பேரவே கூட எழுதிட்டு ஃப்ரம் அட்ரஸில் ஒரு 3 நம்பர் 2 நம்பர் வச்சுக்கிட்டு @gmail.com. அதே மாதிரி டூக்கு ஒரு அட்ரஸ் போட்டுங்க. நாம இந்த அட்ரஸ் தான் போடணுன்ற அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு பேர், ஏதாவது ஊர் பேர், ஏதாவது ஒரு பொருள் பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் 123.gmail.com அப்படி கூட போடலாம். உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஏதாவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்னே போடலாம், இங்கிலீஷ்
123@gmail.com அப்படி கூட போடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், எதுக்கு அப்படி என்ன சப்ஜெக்ட்ல அங்கே கொஸ்டின் மெயில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை சப்ஜெக்டாக போட்டுக்கோங்க. கம்போஸ் மெயில் அந்த என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தபடி ஒரு 3 to 4 லைன்ஸ் எழுதுனா போதும். மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன சென்டென்ஸாக இருந்தாலும் போதும். நீங்கள் வந்து ரொம்ப கிராமட்டிக்கலாக நிறையா சென்டென்ஸ் எழுதணும்னு யோசிக்காதீங்க. எப்பயுமே நம்ம எழுதுகிற ப்ரெசன்டேஷன் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறத விட சரியான முறையில் சரியான ஸ்ட்ரக்சரில் இருந்தால் போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் சென்ட் போட்டு முடிச்சுங்க. ஸோ இந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணதுக்கு ஏன் செலக்ட் பண்ணணும்னு சொன்னேன்னு தெரியுதா? ரொம்ப ஈஸியானது. to சப்ஜெக்ட் கம்போஸ் மெயில் சென்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரிப்போர்ட். அதே மாதிரி பாக்ஸ் போட்டுங்க. ரிப்போர்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு ஆனுவல் டே உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, இப்போ ஆனுவல் டே என்னைக்கு யார் ரிப்போர்ட் பண்ண போகிறது? இப்போ ரிப்போர்ட்டட் பை, நான் ரிப்போர்ட் பண்ண போறேன்னா ஆனுவல் டேஸ் ரிப்போர்ட்டட் பை ஜீத்யாகு. எந்த இடத்துல எனக்கு வென்யூ, டைமிங், எந்த பிளேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நடந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எலுமலை அப்படின்னு இருக்கும். அப்புறம் டைம் 9:30 AM. சீஃப் கெஸ்ட் இவங்க வந்தாங்க. சீஃப் கெஸ்ட் யாராவது ஒரு ஆள் அவங்க பேரை போட்டு ஸோ சீஃப் கெஸ்ட் நேம். அப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு கடைசியில் ஒரு 2 லைன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். என்ன மனப்பாடம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஸ்கூல் லெவலில் இது ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அவர் ஹெட்மாஸ்டர் presented the word of thanks. கடைசி லைனுக்கு முன்னாடி இருக்கலாம். கடைசி லைன் 2 லைன் பார்த்துங்க. அவர் ஹெட்மாஸ்டர் presented the word of thanks. கடைசியில் the program ended with national anthem அப்படின்னு முடிச்சிருங்க. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ½ பேஜ் 3/4 பேஜ் வந்துடும். ஸோ 3/4 பேஜ் வந்தாவே இதுக்கு 5 மார்க்ஸ் எலிஜிபிள் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சர், ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, 5 சென்டென்ஸ் எழுதணும். இல்லை பிக்சர் கொடுத்துட்டு அது கொஸ்டினாக கூட கேட்கலாம். ஸோ ரெண்டுமே எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க, ஒரு 5 சென்டென்ஸ் எழுத சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா 5 சென்டென்ஸ் அழகாக சொல்லிடுறேன். ரொம்ப நீங்கள் வந்து கிராமட்டிக்கலாக பெரிய ஃப்ரேம் பண்ணி சென்டென்ஸ் பெருசாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஐ லைக் திஸ் பிக்சர், ஐ லவ் திஸ் பிக்சர், ஐ என்ஜாய் திஸ் பிக்சர், ஐ ஃபீல் த பிக்சர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். உங்களுக்கு சின்ன சின்ன சென்டென்ஸ் எது வருமோ அந்த சென்டென்ஸை வச்சு அந்த சின்ன சின்ன வேர்ட்ஸை வச்சு ஒரு 5 சென்டென்ஸ் உருவாக்கிடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ யூ செலக்ட் திஸ் கொஸ்டின், 3rd கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் மேக்கிங். போஸ்டர் மேக்கிங் என்ன பண்ண போறீங்கன்னா இதுக்கு பதிலாக அட்வர்டைஸ்மெண்ட் கேட்கலாம் அல்லது போஸ்டர் கேட்கலாம். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கமர்ஷியல் பர்பஸ், போஸ்டர் வந்து ஒரு விஷயத்தை மெசேஜா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுதான் போஸ்டர் மேக்கிங். போஸ்டரும் மேக்ஸிமம் சில இடத்துல கமர்ஷியலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணுவோம், ஒரு பெருசாக ஒரு படம் வரைஞ்சிக்குவோம். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வரைகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வீட்டில் ஒரு இடத்துல ஒரு சின்ன படம் மாதிரி வரைஞ்சி சில டிசைன்ஸ் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் எக்ஸாம் போனோடனே நீங்கள் வந்து படம் போட்டோன்னே அந்த டிசைன்ஸ் வந்து என்ன செய்யலாம், டக்குன்னு போடலாம். நீங்கள் அங்கே தான் போய் டிசைன்ஸ் யோசிச்சிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஒரு டிசைன்ஸ் போட்டு வச்சுங்க. அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தலைப்பு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெண்ணுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்னா பென் அப்படின்னு தலைப்பு போட்டுங்க. அந்த இதில் பெண்ணில் என்னென்ன பாசிட்டிவ் திங்ஸ், என்னென்ன அட்ராக்டிவ் திங்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. நீங்களாம் என்ன செய்யுங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு டிஸ்கவுண்ட்னு வச்சுங்க, 10% போட்டுங்க. கீழே அட்ரஸ், மெயில், ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதிங்க. இதே தான் அப்படியே போஸ்டர்லையும். இதில் என்ன அங்கே போஸ்டரில் இருக்காது அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவ் விஷயங்கள் இல்லாமல் இந்த ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கல்யாணம், திருமணம், இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை, இந்த மஹாலில் நடக்கும், இந்த டைமிங்கில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம்னா அது மாதிரி ஒரு விஷயத்தை அதில் நம்ம புகுத்தணும். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அந்த டைமிங் இதெல்லாம் தேவையில்லை. சரியா? ஸோ திஸ் இஸ் போஸ்டர். ஸோ போஸ்டரும் கேட்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டும் கேட்கலாம். ஸோ இந்த 6 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். எந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணி சொல்லிங்க? மெயில், ரிப்போர்ட் ரைட்டிங், பிக்சர், போஸ்டர். இது தாண்டி நம்ம கேட்கலாம் அப்படின்னா நோட்டீஸ் கேட்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கேட்பாங்க, ஸ்பாட் த எரர் கேட்பாங்க. ஸோ அது உங்களுக்கு இந்த 3 அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும். நோட்டீஸ் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடக்க போகிற விஷயம், இதே ஆனுவல் டே ப்ரோக்ராம் எப்போ நடக்க போகுதுன்னு, ஃபியூச்சரில் எப்போ நடக்க போகுதுன்றது நோட்டீஸ். போஸ்டரும் ஃபியூச்சர், நோட்டீஸும் ஃபியூச்சர் தான். ஸோ ஃபியூச்சர் அப்படின்றத ஆனுவல் டே எப்போ நடக்குது, யார் சீஃப் கெஸ்ட் வராங்க,
இந்த நோட்டீஸ் வந்து என்னென்னலாம் பாசிட்டிவ் திங்ஸ் அன்றைக்கி இருக்கும் அப்படின்றது தான் அந்த நோட்டீஸில் போட போகிறோம். உங்கள் ஸ்கூலில் கூட நோட்டீஸ் போர்டு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ ஹாலிடேவாக இருந்தாலும் அதில் ஒட்டுவாங்க, யாராவது ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதில் ஒட்டி வச்சுருப்பாங்க ஒரு பேப்பர். ஸோ அந்த மைண்டை வச்சு ஒரு சின்ன நோட்டீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஸ்பாட் த எரர். உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு 5 சென்டென்ஸ் கொடுப்பாங்க, அதில் எரர் இருந்துச்சுன்னா அந்த எரரை இது பண்ணி ரெக்டிஃபை பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக வந்து 3rd ரிவிஷன் கொஸ்டின் இதுதான் கேட்டிருந்தாங்க. அப்படி சில நேரத்தில் இது வரலாம், ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதில் 4 எழுத போகிறீங்க. தட்ஸ் ஆல். இந்த 3rd பார்ட்டில் வந்து நம்ம பார்த்த மாதிரி இது எல்லாமே 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு பையன் இந்த பகுதியை சரியாக எழுதிட்டு இந்த பகுதியை எழுதியிருந்தாவே அவன் தேர்ச்சியை தாண்டதுக்கான நிறைய பாசிபிள்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் வர எல்லா கொஸ்டின்ஸும் முக்கியம். 38 பேசேஜ் ரொம்ப எளிதாக 5 மார்க் வாங்கிடலாம், மெயிலில் 5 மார்க் வாங்கிடலாம், ரிப்போர்ட் ரைட்டிங்கில் 5 மார்க் வாங்கிடலாம், பிக்சரில் வாங்கிடலாம், போஸ்டரில் வாங்கிடலாம். ஸோ 20 + 25 இந்த இடத்துல 25 மார்க் அழகாக அவன் வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இது 45 வந்து மெமரி போயம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இந்த பேட்டர்ன் வந்து மிக கஷ்டமான விஷயம் அப்படின்றது இதுதான். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு போயம் தான் கொடுப்பாங்க, சாய்ஸே கிடையாது. நம்ம இருக்கிற மெமரி போயம்லாம் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும், அதில் ஏதாவது ஒரு போயம் தான் கேட்பாங்க. ஸோ பெட்டர் என்னால் நிறைய மெமரி பண்ண முடியாத பையங்க யூ லீவ் திஸ் அப்படின்னு தான் சொல்கிறது. குட் ஐடியா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா இந்த போயமுக்காக வேண்டி நீங்கள் எல்லா போயம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணுறத விட யூ கான்சென்ட்ரேட் லைக் திஸ் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தட்ஸ் ஆல். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த 3rd பார்ட். இன்னும் இருக்குது 3rd பார்ட். நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஃபைனல் நம்ம ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ 46, 47, 46 and 47 இந்த 2 கொஸ்டின் மிக முக்கியமான கொஸ்டின். நாம் இங்கிலீஷில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 கொஸ்டினை சரியாக எழுதிட்டாவே நம்ம பாஸ். நம்ம எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் இந்த 2 கொஸ்டின் தான் நம்மளோட தேர்ச்சியை நிர்ணயிக்கும். இந்த 2 கொஸ்டின் நீங்கள் சரியாக எழுதிட்டீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் ஷுவராக வந்து நீங்கள் எப்படினாலும் 50க்கு மேலே போயிடுவீங்க. ஆனால் இதை எழுதுறது ரொம்ப ஈஸி, ஆனால் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சரோடு எழுதணும். அதை மட்டும் அதனால தான் இது தனியாக இந்த 2 கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 46 சொல்கிறேன். 46 என்ன அப்படின்னா 2 ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை டெவலப் பண்ணணும். ஸோ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா இதில் 8 மார்க் ஒரு ஹிண்ட்ஸுக்கு. ஸோ முதல்ல நம்ம செலக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா எது இருக்கிறதுலே பெரிய ஹிண்ட்ஸோ அதை எடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம 8 மார்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு பக்கம் எழுதணும். ஸோ அப்படி எழுதுறப்ப நம்ம எது பெரிய ஹிண்ட்ஸோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம எழுதுறப்ப கொஞ்சம் சென்டென்ஸ் சேர்க்கிறப்ப ஈஸியாக ஒரு பக்கம் வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒரு பக்கம் இந்த ஹிண்ட்ஸ் வந்து பெருசாக எழுதணும். ஸோ அது ஒரு பக்கம் கொண்டு வரணும் பெருசாக எழுதணும்னு சொல்கிறத விட. ஸோ பெட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம செய்ய வேண்டியது 2ல் எது பெருசோ அதை செலக்ட் பண்ணணும். 2வது இந்த எழுதுறப்ப எந்த ஒரு அடித்தல் திருத்தல் ஸ்கிரைபிங் இருக்கக்கூடாது, மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது, சின்ன பிசிறு கூட இல்லாமல் அந்த ஒரு பேஜ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த பேஜை பார்த்தோன்னே அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு 8 மார்க் போடணும் அப்படின்ற ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஓகே இது 8 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும், மிஸ்டேக்ஸ் இல்லாமல். முக்கியமான விஷயம் ஹேண்ட் ரைட்டிங் இது வரைக்கும் நீங்கள் முதல்ல இருந்தே நல்லா எழுதணும். ஹேண்ட் ரைட்டிங் தான் இங்கிலீஷ்னாவே. ஸோ இந்த ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் பொறுத்தவரை ஹேண்ட் ரைட்டிங், மிஸ்டேக்ஸ், அடித்தல் திருத்தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரைபிங் இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு 8 மார்க் கண்டிப்பாக வந்துடும். 2வது இந்த 47வது கொஸ்டின் எப்படின்னா ப்ரோஸ் பேசேஜ். ஒரு ப்ரோஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஆன்சர் எழுதணும். போயம் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஆன்சர் எழுதணும். இப்போ பெட்டர் போயம் கொடுத்து கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் எழுதுறத விட நம்மளுக்கு ப்ரோஸ் கொடுத்து கொஸ்டின் கொடுப்பாங்கல்ல அந்த இதை நீங்கள் பார்த்தீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு பெட்டர் வந்து நம்ம ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 கொஸ்டின் கொடுப்பாங்க, இதுலேயே ஆன்சர் இருக்கும். ஒரு கொஸ்டின் 2 மார்க் நம்மளுக்கு. குறைஞ்சபட்சம் 4 லைன் டு 3 லைன் எழுதுங்க. மொத்தம் 4 கொஸ்டின் எழுதணும். நீங்கள் இதில் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா அந்த 3 லைன் 4 லைன் எழுதுறீங்களா ஒரு கொஸ்டினுக்கு, அதுக்கு ரொம்ப ஹேண்ட் ரைட்டிங் சரியாக இருக்கணும், அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த பேஜஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4 கொஸ்டின் வந்து 8 மார்க் தர்றாங்க அப்படின்னா மேலே தான் எடுத்து எழுத போகிறோம். ஸோ எதையுமே படிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. அந்த
எக்ஸாம் டயத்துல நம்ம சரியான ஒரு கவனத்தோட செஞ்சோம்னா இந்த 8 மார்க் வாங்கிடலாம். ஸோ 47 கொஸ்டினும் இந்த இங்கிலீஷ்ல நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கவனிங்க. சார் இதெல்லாம் இருந்தாலும் நான் தேர்ச்சி அடைய முடியாது அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா ஒரு 6 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் கவனமாக எடுத்துக்கங்க. 1, 46 and 47 எங்கேயுமே நீங்கள் படிக்கவே தேவையில்லை, புக்கவே எடுக்கணும்னு தேவையில்லை. ஒரு ஹிண்ட்ஸ் இருக்கும், அது ஒரு பக்கத்துக்கு எழுத போகிறீங்க. 8 மார்க், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் 8 மார்க், இதுக்கு 8 மார்க். அதே போல இந்த இதை செலக்ட் பண்ணுங்க. 4 கொஸ்டின் எழுத போறீங்க, மேலேயே ஆன்சர் இருக்கும், எடுத்து எழுத போறீங்க. 8 மார்க். டோட்டல் எவ்வளவு மார்க்? 16 மார்க் வரும். 37வது கொஸ்டின் இதே பேட்டர்ன்ல தான் ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் ஆன்சர் இருக்கும், 5 மார்க். அது 5. 21 பஞ்சுவேஷன் கேட்டிருக்காங்க, புள்ளி வச்சு கமா இதெல்லாம் போட்டு ஒரு பஞ்சுவேஷன் 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அது +2 = 23. ஸோ 23 மார்க்ஸ் நீங்க புக்கவே படிக்கவே வேண்டாம். அதே மாதிரி பை சார்ட் ஒரு 2 மார்க் வந்துடும். பை சார்ட் 25 மார்க்ஸ். இந்த 25 மார்க்ஸ் கடைசியில் நான் ஒரு 4 கொஸ்டின் 5 மார்க் சொன்னேன்ல, இமெயில் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், போஸ்டர் மேக்கிங், பிக்சர், இந்த 4ம் இந்த 25 சேர்ந்துச்சுன்னா நீங்க ஈஸியா இங்கிலீஷ்ல குறைஞ்சபட்சம் 50 மார்க் வாங்கிடலாம். சார் என்னால் பாஸே பண்ண முடியாது, நான் புக்கில் லெசன்லாம் மறந்து போச்சுன்னு சொல்கிறவங்க இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், அதிக மார்க் எடுக்கலாம். ஸோ ஃபுல்லாக நான் சொல்கிறத ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 80 and above எடுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா சென்டம் கூட எடுக்கலாம். யூ ஹாவ் டு கேப்பபிள் அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் இதில் கண்டிப்பாக வேணும். கடைசியாக உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ், இந்த 2 லாங்குவேஜ் பேப்பர்லையும் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கும் உங்களோட மிஸ்டேக்ஸ் இல்லாத அந்த பக்கங்களும் ப்ளஸ் அடித்தல் திருத்தல் இல்லாத அந்த பக்கங்கள் தெளிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் எளிதாக ஆங்கிலத்திலும் பாஸ் பண்ணிடலாம், தமிழ்லையும் பாஸ் பண்ணலாம். ஓகே, வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. 10ஆம் வகுப்பு மாணவர் அனைவருக்கும் தேர்ச்சி அடைய என் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.